ஹாய் நண்பா, ஸ்பை இந்த நோபல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய மான்வாவோட அடுத்த எபிசோட் பார்க்க போறோம். ஆன்யா கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ஹீரோ பாஸ் அவுட் டெரிட்டரிக்கு போக போறா அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கும். இது கேட்கும்போது அங்க இருக்கக்கூடிய டோரத்திக்கு லைட்டா கடுப்பா தான் இருந்திருக்கும். 6 வருஷமா அங்க ஸ்பையா இருக்க, என்னால பண்ண முடியாத விஷயத்த வந்த ஒரே நாள் நீ பண்ணிட்ட. டியூக் பாஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என் மேல கோவப்படுவாரு. அவரு என் மேல கோவப்பட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவ கழுத்துக்கிட்ட கைய கொண்டு வர ஆன்யாவும் என்கிட்ட ஒரு பக்காவான பிளான் இருக்கு, அதை மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்காவான ஸ்கெட்ச போட அப்படின்னு கட் பண்ணி நாம 2 பேருமே ஒரே போட்டு தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் கேளுங்க அப்படின்ட்டு ஆன்யாவும் மனசுக்குள்ள நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த விஷயம் உண்மையும் பொய்யும் கலந்த மாதிரி இருக்கணும். இல்ல அப்படின்னா டோரத்தி என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. நான் மாட்டாம தப்பிக்கணும் அப்படின்னு இப்ப டியூக் பாஸ் வந்து உங்களை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னையும் போட்டு தள்ளிடுவாரு. நாம 2 பேரும் எதிரிங்க கிடையாது, நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா மாறிடலாம் அப்படின்னு சொல்ல என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, நான் எதுக்காக உன் கூட சேரணும், அது மட்டும் இல்லாம நீ தான் இப்ப பெரிய ஆபத்துல இருக்க, அதுலயும் நீ தான் ரோஸோட பொண்ணு ஆர்ஃபனேஜ்ல இருக்கா அப்படிங்கிற விஷயத்த புதுசா கிளப்பி விட்டுக்கன்ட்டு அவளும் கத்திட்டு இருக்க. இதை மத்த மெய்டும் லைட்டா கேட்ட மாதிரி இருந்திருக்கும். இப்ப டியூக் ரோஸ்டோட பொண்ணு மட்டும் அங்க இல்ல அப்படின்னா உனக்கு தான் பெரிய ஆபத்து. ஆன்யாவும் அத பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல, என்ன இந்த இடத்துக்குள்ள ஒரு ஃபேக் டாக்டரா தான் அனுப்ப பார்த்தாங்க, பட் இங்க வந்த உடனே நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுது. அதனால உடனே நான் ஒரு பொய்யான பொண்ணா நடிக்கிறத விட்டுட்டு அந்த பொண்ணு எனக்கு தெரியும், அத பத்தி நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த ஆர்ஃபனேஜ்ல ஒரு சில எவிடன்ஸையும் விட்டுருக்கேன். ஒருவேளை டியூக்கான ரோஸ்ட் அங்க போய் பார்த்தாலும் அந்த பொண்ணு அங்க கிடைக்கலனாலும் கண்டிப்பா அவளை பத்தி எவிடன்ஸ் கிடைக்கும். அதனால அவரு நிச்சயமா என்ன கொல்ல மாட்டாரு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நான் போட்ட பிளான் பக்காவா நடக்கும். அண்ட் அதே போலவே நாம வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. டியூக் பாஸ் ரொம்ப மோசமானவன், அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் இழக்க கூடாதுன்னு பாப்பான். டியூக்கான ரோஸ்டே இந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி நாம அவரை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா டியூக் பாஸ்க்கு வேலை ஈஸியா முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்ல இதை கேட்டு டோரத்தையும் கடுப்பா இருப்பா. அது மட்டும் இல்லாம ஆன்யாவோட வாயை க்ளோஸ் பண்ணிருப்பா. வாய மூடு, இங்க இருக்கக்கூடிய செவுத்துக்கு கூட காது இருக்கு, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போக ஆன்யாவுக்கு போட்ட பிளான் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு தலைவிக்கு லைட்டா நம்பிக்கை வந்திருக்கும். நீ என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு கொஞ்ச நேரம் புரியுதா இல்லையா, டியூக் ரோஸ்ட வந்து போடுதல பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு அவளும் பயங்கரமா கத்தி இருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு 5 வயசு பொண்ணு அனுப்ப போறாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு இன்ஃபர்மேஷனா கிடைச்ச உடனே நான் அதை வேணாம் தான் டிசைட் பண்ணேன். கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்ட்டு நான் முன்னாடியே எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் அப்படியே நீ இருக்க. எங்க வாய மூடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயமே தெரியாம லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல நம்ம ஆன்யாவுக்கு நல்லாவே தெரியுது இவ கொஞ்சம் நர்வஸாவும் குழப்பமாவும் இருக்கா. அதை நான் சாதகமா எடுத்துக்கணும். இங்க பாரு, எனக்கு உன்னை பத்தி ஒண்ணும் தெரியாது. நான் உள்ள வந்த உடனே டியூக்கான ரோஸ்ட டைரக்டா மீட் பண்ணேன். அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட நான் நல்லாவும் பேசினேன். ஒரு 5 வயசு பொண்ணு என்ன பிளான் பண்ண போறா, என்ன மோட்டிவ் இருக்கும் அப்படின்ட்டு அவரு அசால்ட்டா என்ன விட்டுட்டாரு. அதை தான் நான் சாதகமா பயன்படுத்த போறேன். நான் சொல்ற விஷயத்த தெளிவா கேட்டுக்கோ. நான் அவர் கூட ஒரு பிரைவேட்டான ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டு வரேன். அண்ட் அப்ப அந்த டைம் நீ அவரை போட்டு தள்ளிடு. நாம 2 பேருமே டக்குன்னு இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். அவங்க நம்மளை தேடுறதுக்குள்ள இந்த நாட்டை விட்டே நம்ம வெளியே போயிடலாம். டியூக்கான பாஸ் கிட்ட தான் போகணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அவசியம் கிடையாது, நம்ம ஃப்ரீ ஆயிடலாம். டியூக்கான ரோஸ்ட வந்து போட்டு தள்ளதுனால கண்டிப்பா பாஸ் நம்மள தேட மாட்டாரு. அப்படி இருக்கும்போதே நமக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ட்டு ஆன்யாவும் தெளிவா சொல்லியிருப்பா. ஒருவேளை போட்ட பிளான் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா உனக்கு என்ன யாருன்னு தெரியாது, எனக்கு உன்னை யாருன்னு தெரியாது, அப்படியே பிரிஞ்சு போயிடலாம். என்ன சொல்ற? டோரத்தி யோசிச்சு பார்த்திருப்பா. அவளும் அங்க இருக்கக்கூடிய ஆன்யா கிட்ட அதுவும் தனியா சந்திக்க ஆன்யாவும் டியூக்கான ரோஸ்டுக்கு அவரோட ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கும்போதே அவரோட பொண்ணை பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்கு, ரொம்ப ரகசியமானது, தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அவர் நான் கூப்பிடுற இடத்துக்கு வருவாரு. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டோரத்தி ஒரு மாதிரி லுக்க விட ஆன்யாவுக்கு நல்லாவே தெரியுது அவ என்ன சுத்தமா நம்பல அப்படின்னு. சரி, ஒருவேளை நான் தோத்துட்டேன் அப்படின்னா நீ தாராளமா என்ன கொள்ளலாம், நான் என்னோட லைஃபே ரிஸ்க்ல வைக்கிறேன், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டோரத்தியும் இந்த மிஷின் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா உனக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, கண்டிப்பா எனக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது ஆன்யாக்கு லைட்டா ஹாப்பியா இருந்திருக்கும். ஏன்னா டோரத்தி கிட்ட என் பிளானுக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்ட்டு தலைவி லைட்டா சிரிக்க, அப்புறம் நான் இன்னும் உன்னை முழுசா நம்பல அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு மாதிரி பார்க்க ஆன்யாவும் லைட்டா திரும்பி இருப்பா. இனிமே நீ ஏன் கூட தான் இருக்க போற, முட்டாள்தனமா ஏதாச்சும் பண்ணும் அப்படின்னு மட்டும் நினைக்காத. ஒருவேளை நான் சாகரமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உன்னையும் தான் கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுப்பா. அன்னைக்கு நைட் ஆனியாவை காமிச்சிருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றது, இவ கூட வந்து மாட்டிட்டு இருக்கேன், இவன் தான் ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சாகணும். அப்படி நிரூபிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஆதாரம் வேணும். இவ டியூக் பாஸோட ஸ்பை அப்படிங்கிற விஷயத்த நிரூபிச்சுட்டேன் அப்படின்னா கண்டிப்பா டியூக் ரோஸ்டோட கை உயர்ந்து இருக்கும். அதுக்கான காரணம் டியூக் பாஸ் தப்பு பண்ணியிருக்கான். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்யாவும் யோசிக்க அடுத்த நாள் காலை டோரத்தியும் நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன், முட்டாத்தனமா எதுவும் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ட்டு அவளை ரூம் வந்து கிளம்பி போக நம்ம ஆன்யா நல்லா தூங்கிட்டு இருக்குமா தான் காமிச்சிருப்பாங்க.
ஆனா அது வெறும் ஆக்டிங் தான். டக்குன்னு எந்திரிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம ஸ்பைஸ் எல்லாருமே என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஆன்யாவுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம ஆன்யாவும் அந்த ரூம செக் பண்ணி பார்த்திருப்பா. இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் டியூக் பாஸுக்கு தெரியுது அப்படின்னா, அதுக்கான முக்கியமான காரணமே இங்கிருந்து யாரோ ஒருத்தங்க இன்ஃபர்மேஷன லீக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்பை நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரிப்போர்ட்டா அவரோட ஹையர் அபிஷியலுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. சோ அது இங்க தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஆன்யாவும் கபோர்ட தேட ட்ரெஸ்ஸ கண்டுபிடிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம டக்கு டக்குன்னு அத தூக்கிட்டு ஓடி இருப்பா. டியூக் பாஸோட ஸ்பையா நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது இன்ஃபர்மேஷன ஷேர் பண்றது எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாருக்குமே தெரியாம அந்த இன்ஃபர்மேஷன இந்த மாரி கிளாத்ல எழுதி வைப்போம். வெறுங்கண்ணால பார்த்தா கண்டிப்பா அது ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதுவே ஐஸ் வாட்டர்ல ஊற வச்சோம் அப்படின்னா ஈஸியா அந்த கிளாத்ல கூட இன்ஃபர்மேஷன பார்க்க முடியும். இப்படிதான் அப்படின்னு ஆனியாவும் அத பண்ண அந்த எழுத்துக்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த துணிக்கு பக்கத்துல டோரத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரும் போட்டிருக்கும். நல்லா மாட்டிக்கிட்டா எனக்கு ஒரு பிசிக்கல் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. நான் இத மட்டும் இப்படியே விட்டுட்டு போனேன் அப்படின்னா கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் இத பாப்பாங்க. அண்ட் டியூக் ரோஸ்ட்டுக்கும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா அவ மாட்டிப்பா. தொல்லை ஒளிஞ்சுது அப்படின்ட்டு ஆனியாவும் லைட்டா சிரிக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்டிருக்கும். ஆமா குட்டி பொண்ணு நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு பின்னாடி இருந்து டியூக்கான ரோஸ்ட் வந்து நிக்க ஆனியாவும் லைட்டா ஷாக் ஆயிருப்பா. நீங்க தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய ஆள் தானே அப்படின்ட்டு ஆனியாவும் கேட்டுப்பா. ஐயோ தப்பான டைம்ல வேற இவர் வந்திருக்காரு. நான் வேற எவிடன்ஸோட பக்கத்துல இருக்கேன். இவர் டியூக்குக்கு ரொம்ப லாயலான பர்சன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு ஆனியாவும் லைட்டா ஷாக்லயே இது சும்மா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம நான் சும்மா ஒரு மேப்பை டிரா பண்ணிட்டு இருந்தேன். மத்தபடி பெரிய விஷயம் இல்ல அப்படின்ட்டு ஆன்யாவும் மொக்கையான ஒரு காரணத்தை சொல்லியிருப்பா. இந்த காரணம் மொக்கையா இருக்கு அப்படின்ட்டு எனக்கே தெரியுது. பட் சின்ன குழந்தைங்கலாம் இப்படித்தானே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இது அவன் நம்பனானா இல்லையா அப்படின்ட்டு அவள் லைட்டா மிரண்டு போக டியூக்கும் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே அவனுக்கு கைய நீட்ட டியூக் பாஸோட ஞாபகத்தை வர வச்சிருக்கும். அந்த அளவுக்கு மோசமா அவன் ட்ரீட் பண்ணிருப்பான். ஆனியாவும் பயப்பட பட் நம்ம டியூக்கு ஒரு பேஸ்கெட் எடுத்து நீட்டும் போது ஆனியாவும் பயத்துல இதான் பாத்திருப்பா. டியூக்கும் உனக்காக ஒரு சில சாண்ட்விச் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆனியாவுக்கு அப்பதான் நிம்மதியா இருந்திருக்கும். ஆனியாவும் ஒரு சின்ன குழந்தை எப்படி நடந்துக்குமோ அதே மாதிரி நான் நடந்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இவருக்கு என் மேல சந்தேகம் வராது. அப்புறம் ரொம்பவே தேங்க்ஸ் எனக்காக லாஸ்ட் டைம் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்ல டியூக்கும் சாப்பிடு உனக்காக சாண்ட்விச் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆன்யாவும் அதை வாங்கியிருப்பா. சரி நீ துவைச்சிட்டு இருந்த அந்த துணி கொஞ்சம் பெரிய துணி மாதிரி இருக்கு. ஒருவேளை உன்னை யாராச்சும் புலி பண்றாங்களா? அப்புறம் அந்த மெய்டு உன்னை பயங்கரமா தோத்திட்டு வந்தா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே சேச்சே அதெல்லாம் கிடையாது. அந்த மெய்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். அதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க வந்தீங்க அப்படின்ட்டு ஆன்யாவும் சமாளிச்சிருப்பா. அண்ட் அந்த மெய்டு ரொம்ப கெட்டவங்க எல்லாம் கிடையாது. நான் உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பயந்துட்டேன். அதான் உங்ககிட்ட போய் சொன்னேன். அவங்க என்ன தோத்திட்டு வராங்க அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தபடி அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணேன். சரி அப்புறம் இந்த மாதிரி பண்ணாத. யாராச்சும் இந்த மாதிரி விஷயத்த பார்த்தா சின்ன குழந்தைய வச்சு வேலை வாங்குறாங்க அப்படின்ட்டு ரோஸ்ட் ஃபேமிலி தப்பா நினைப்பாங்க. ஆன்யாவும் இவர் என்ன பத்தி கவலைப்படுறாரா அப்படின்ட்டு அவளும் யோசிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த சாண்ட்விச் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி பிரெட் எல்லாம் எங்களோட ஆர்ஃபனேஜ்ல கிடைக்கிறது ரொம்ப ரேர் தெரியுமா அப்படின்னு சொல்ல அப்ப நீ ஆர்ஃபனேஜ்ல இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆன்யாவும் யோசிச்சிருப்பா. உண்மையை சொல்ல போனா ரொம்பவே கஷ்டப்பட்ட அப்படின்ட்டு அவளும் மென்ஷன் பண்ண டியூக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்திருக்கும். டியூக்கும் இங்க நிறைய சாண்ட்விச் இருக்கு உனக்கு எவ்வளவு தோணுதோ அவ்வளவு சாப்பிடு அப்படின்ட்டு அவரு எடுத்து கொடுக்க ஆன்யாவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பா. இவரு கார்டன்ல வேலை செய்யக்கூடிய ஆள் தான் பட் ரொம்பவும் நல்லவரா இருக்காரு. நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் உண்மை அப்படின்னு சொல்லி நம்புறாரு. இவர் ஒரு நல்ல மனுஷனா இருக்காரு அப்படின்ட்டு ஆன்யாவும் பேபான்னு பாத்துட்டு இருக்க டியூக்கும் வாயில என்னமோ ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல ஆன்யாவும் அதை நான் பாத்துக்கிறேன்ட்டு அவளும் தொடக்க போக இந்த கட்சிப்பை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அவரும் கொடுக்க ஆன்யாவும் அதை வாங்கியிருப்பாரு. இந்த ஃபீலிங் எனக்கு ஒரு மாதிரி புதுசா இருக்கு. இவர் மட்டும் எனக்கு கார்டியனா இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா என் லைஃப் வந்து ரொம்ப நல்லா போகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஆன்யாவும் டியூக்க மிஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாரு. மிஸ்டர் பாக்கிறதுக்கு வெளியே என்ன மோசமா தெரிஞ்சாலும் பட் உள்ள அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு ஆன்யாவும் யோசிக்க நீ முன்ன கேட்டு தெரியுமா எனக்கு குழந்தைங்க இருக்காங்களா அப்படின்ட்டு நான் இப்ப அதுக்கான பதில சொல்றேன். எனக்கு வேற எந்த குழந்தையும் அவளை தாண்டி தேவையில்ல அப்படின்னு சொல்ல ஆன்யாவும் லைட்டா ஷாக் இருப்பா. வேற எந்த குழந்தையும் தேவையில்ல அப்படின்னா அப்ப இவருக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு ஆன்யாவும் பாத்துட்டு இருக்க டியூக்கு நான் இப்ப இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போக இந்த சாப்டர் இங்கே முடியுதுன்பா. நம்ம ஆன்யா குட்டி பொண்ணு இந்த டோரத்தையும் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பா. அண்ட் நம்ம டியூக்கான ரோஸ்ட் ஆன்யாவை பாக்கிறதுக்காக சாப்பாடோட வந்திருக்காரு. அப்புறம் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் மேட்சன்ட் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இவரு தான் டியூக்கான ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி தெரியாதா அப்படின்னு அதுக்கான ரீசன் அடுத்த எபிசோட்ல இருக்கு. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.